என்ஆர் இளங்கோவன் சார் வந்ததுக்கான முக்கியமான காரணத்தை தெளிவாக சொல்லிடுறோம். நாங்கள் அவரை இன்வைட் பண்ணோம். அவருக்கு வந்து ஷீல்டு கொடுத்துருப்போம். அவர் பேர் போட்ட ஷீல்டு. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு சோஷியல் மீடியாவில் அபியூஸான கமெண்ட்ஸ் வருது. தொடர்ந்து அவங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. லா ரிலேட்டடான சில சிக்கல்கள் வருது. அப்போ என்ஆர் இளங்கோவன் சார் ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுக்குறாரு. இங்கே வந்திருக்கு யாருக்காச்சும் நேரடியாக உங்களுடைய கருத்துரிமைக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்கன்னா அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் உங்க கூட இருக்கோன்ற ஒரு வாக்குறுதியை எங்களுக்கு கொடுக்குறாரு. பல சட்ட ரீதியான கேள்விகள் இளைஞர்கள் கேட்குறாங்க, அவர் ஆன்சர் பண்ணுறாரு. இதுதான் அங்கே நடந்துச்சு. என்ஆர் இளங்கோவன் சாரோடைய பர்பஸ் இதுதான். அங்கே டிஆர்பி ராஜா சார் வந்து எதர்ச்சியாக வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்துச்சு. அங்கே எதர்ச்சியாக வராரு. பசங்க ஏதோ பண்ணுறாங்களேன்றதுக்காக பார்க்கறதுக்காக வராரு. எங்களுக்கு என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது எனக்கு டிஆர்பி ராஜா சாரை பார்க்கும்போது எங்கேயோ தெரிகிறாரு. ரொம்ப உயர்ந்த இடம். அவர் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் அவருடைய பங்குன்றது மறுக்க முடியாது. நீங்கள் அவர் கட்சியாகவே பார்க்க வேணாம். தமிழ்நாட்டுடைய அரசு ரீதியான பங்குல இதுக்கு முன்னாடி அவருடைய இடம்ன்றது தவிர்க்க முடியாது. இன்னைக்கு பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து போகிறதையும் நாங்கள் பார்க்குறோம். அன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துச்சுன்றதையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ அவரை நாங்கள் கூப்பிடுறோம். அவருக்கு வரதுக்கு இல்லை, நீங்கள் சின்ன பசங்க நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் எங்களுக்கு சொன்னார். இருந்தாலும் எங்களுக்கு அவரை கூப்பிடணும். அவர் மேடை ஏறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. அதனால தான் அவருக்கு புக்கு கொடுத்தோம். ஒருவேளை அவர் வரது முன்னாடியே பிளானாக இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு ஷீல்டு ரெடி பண்ணியிருப்போம். ஏன்னா அவர் முன்னாள் அமைச்சர், அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட் இருந்திருக்கும். இன்னும் நாங்கள் பயங்கரமாக பண்ணியிருப்போம். அவர் திடீர்னு வந்ததால் புத்தகம் மட்டும் கொடுத்து அவருக்கு ஒரு சால்வை மட்டும் போத்துறோம். இதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நரேஷன் மாற்றிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதுதான் உண்மையாக நடந்ததாங்க.